ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் அந்த வேர்ல்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கோத்ரேஜ் இதோட காஸ்ட் என்ன காஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வந்து தராங்க. 11,500 rupees இந்த ஃப்ரிட்ஜ். ஸோ நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கினா மினிமம் ஒரு 14 to 15 இருக்கும். ஒரு 3000 4,000 வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரூனு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் ப்ளூ மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து பாருங்களேன். சரியா, இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 9,000 rupees போடுது. என்ன பிராண்டுனா விஐபி பிராண்டு. ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,250 தான் தராங்க. சாரி, 10,000 ரூபாய் காசு 2,000 ரூபாய்க்கு தராங்க. 2,000 ரூபாய்க்குலாம் தாராளமாக வாங்கலாம். ஸோ இப்படி வாங்கிட்டு நம்ம பாட்டு ஜாலியாக போகலாம். ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து சீக்கிரமாக அவைல் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நம்ம பிரதர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,000 ரூபாய்க்கு தராங்க. இதே சைஸ் 43 இன்ச்சு சைஸ்லேயே இந்தியன் பிராண்டில் இது பாருங்க, வெறும் 16,500 ரூபாய். சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். 16,500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிவி, 43 இன்ச்சு டிவி வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு நம்ம பிரதர். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்டரா. நான் உங்கள் மார்ட்டின். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான குடோனுக்கு தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரம்ல இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள செம்மையான பொருள் லாட்டாக வந்து இறங்கிருக்கு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, சேர்ஸு, பேகு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களா. ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மினிமம் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பேக் விற்கிறாங்க. ஸ்கை பேக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பிராண்டில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு தரலாமா? அது பாசிபிளா? பாசிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளிப்ஸ் டிவி ஒன்று வாங்குகிறோம். அதோட காஸ்ட்டு ஒரு 43 இன்ச்சு எல்இடி 4Kல வாங்குகிறோம் நம்ம வச்சுக்கோங்களேன். 4Kல வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன காஸ்ட் வரும்? ஒரு 35 வரும். அது 24,000 கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ரூபாய்க்கு 43 இன்ச் டிவி வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இந்தியன் பிராண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கம்மியாக இருக்குது. 11,500 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜும் தராங்க. 11,500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தராங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த காசுக்கு தர முடியுமா? அப்படி என்னடா ப்ராடக்ட் தராங்க, ஏதாவது லோக்கல் ஐட்டம் தான் தராங்களான்னு சொல்லிட்டு வந்து பாலன்னு பார்த்தா எல்லாமே பிராண்டடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வளவலன்னு பேசி உங்களுக்கு வந்து போர் அடிக்க விரும்பல. என்னெல்லாம் தராங்க, என்னென்ன பிராண்ட்லாம் இருக்குன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபு பிளாஸ்டிக் அந்த ஹோல்சேல் சேல் பண்ணுற ஒரு குடோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வகை வகையாக ஃப்ரிட்ஜுங்க, வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் மாடலு. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் அந்த வேர்ல்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கோத்ரேஜ் இதோட காஸ்ட் என்ன காஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வந்து தராங்க. 11,500 rupees இந்த ஃப்ரிட்ஜ். ஸோ நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கினா மினிமம் ஒரு 14 to 15 இருக்கும். ஒரு 3000 4,000 வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரூனு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் ப்ளூ மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து பாருங்களேன். ஸோ செமையாக இருக்குது. அதாவது எனக்கு வந்து சின்ன வீடு, சின்னதாக எனக்கு காம்பேக்டாக ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃப்ரிட்ஜுக்கு போயிடலாம். 11,500க்கு 2 கலர்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட இது ஒரு 2 பீஸ் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பீஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி வந்தீங்களா ஒரு 25,000 லக்ஸரி மாடல். அதாவது இது வந்து 11,000 பார்த்துட்டோம். அதோட டாப்பில் ஓரளவுக்கு பார்ப்போம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. எவ்வளோ பெருசு பாருங்க, 150 கிலோ வரையும் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்களேன், வேற லெவல். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸ்டோரேஜ் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. ஸ்பேஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 25,000 சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா 24,000 கோத்ரேஜ் டபுள் டோரு. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது. ரொம்ப ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் இல்லை. கொஞ்சம் அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. பட் அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ். எக்ஸ் ஸ்டோரேஜ்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. எக்ஸ் ஸ்டோரேஜ் அப்போலாம் வந்து சின்னதாக அட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேப்ரிக்கில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 8 முட்டை வச்சுக்கலாம் அதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 அதுலேயே செகண்ட் மாடல். கலர் வேறு, சேம் அதே பேட்டர்ன் தான், பட் கலர் சேஞ்ச் ஆகுது. அதே தான்
அதில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. இது வந்து 2 டோரு ஃப்ரிட்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அகலம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இது ஃபேப்ரிக்கே வந்து வேற மாதிரி இருக்குது. உட்டனில் செஞ்ச மாதிரி இருக்குது. 20,000 தான். 20,000 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். வா. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே வேற லெவலில் சம்மர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு 11,000க்கும் இருக்குது, 20,000க்கும் இருக்குது. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 அதே மாதிரி 20ல் உட்டனில் வேணாம் எனக்கு மெட்டாலிக்கில் வேணும்னா இது மெட்டாலிக்கில் இது போயிடலாம். 20,000 டபுள் டோர். செம்மையா இருக்குல்ல? ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று காட்டுறேன் பாருங்களேன். அதுதான் மாசே 50,000. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 68,000 ரூபாய் சம்திங் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் 50,000 ரூபா தான். ஸோ 18,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ப்ராஃபிட். 18,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜிப்பா, நானே உள்ளே போய் உட்காந்துக்கலாம் போல, அவ்வளோ பெருசு ஃப்ரிட்ஜு. ஸோ செம்மையாக இருக்குது. வெறும் இது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, அதாவது லக்ஸரி. நம்ம அங்கே பார்த்து 25,000 ஓரளவுக்கு ஓகே. பட் இது 50,000 ரூபாய். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 68,000 ரூபாய். 18,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டே கம்மியாக வைக்கிறாங்க. ஸோ பிராண்டு தான் இதுவும். எல்லாமே எதுவுமே லோக்கல் ஐட்டம் கிடையாது. எல்லாமே ஹோல்சேல் எடுத்து இவங்க சேல் பண்ணுறதுனால இவங்களால கம்மி ரேட்டு கொடுக்க முடியுது. கோத்ரேஜ் தான். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக். ஸோ அதே தான் சேம். ஸோ செமையாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே காஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒர்த்து தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா ரேட்டு ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கோங்க. டேரெக்டாக நம்மளோட குடோனுக்கு வாங்க. ரேட்டு உங்களுக்கு செம்மையாக கட்டுப்படி ஆகும். பக்காவாக ஏற்றி உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இவங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் மட்டும் கிடையாது, இன்னும் வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, டிவி இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினா இங்கே வந்து வாங்கலாம். நீங்கள் ஃபாரின் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்க ஊருக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னாலும் சரி, அதுக்கேற்ற சைஸில் பேக்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான். சரியா? இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 9,000 rupees போடுது. என்ன பிராண்டுனா விஐபி பிராண்டு. ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,250 ரூபாய் தான் தராங்க. ஸோ ட்ராலி பேக்கு ஆக்சுவலாக நானுமே ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வெறும் 2,000 ரூபாய் தான். செம சூப்பராக இருக்குது விஐபி. ஸோ இவங்ககிட்ட விஐபி மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டால் ஸ்கை பேக்ஸும் இருக்குது. அண்ட் அனதர் பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பாருங்களா, எதுவுமே இந்த டேமேஜோ இல்லை ஏதாவது வேஸ்டேஜ் ஆனதோ அதெல்லாம் கிடையாது. எல்லாமே பக்கா குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது. பக்கா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. செம்ம கவர்டு. அதனால் எந்த டேமேஜுமே இல்லை. தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். விஐபி பிராண்டு. ஸோ நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸ்கை பேக்ஸ்லாம் இருக்குது உங்ககிட்ட. ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்காங்க வேறு லெவலில். இது வந்து என்ன பிராண்ட் பார்ப்போமா? இதுவும் விஐபி தான். ஸோ மோஸ்ட்லி இவங்ககிட்ட விஐபி இருக்குது. இதெல்லாம் 2,200 ரூபாய் தான் வித்து ட்ராலியோட. ஸோ ட்ராலியோட வந்து பார்த்தீங்கன்னா 2,200 ரூபாய்க்கு இதெல்லாம் தருவாங்களான்னு கேட்டால் பாசிபிளே கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பிராண்டட் தான். இந்த ஃபஸ்ட்டு காப்பி செகண்ட் காப்பி அந்த மாதிரியான சீன்லாம் இங்கே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஐபி தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 12,329 ரூபா போட்டுருப்பாங்க. 12,390 ரூபா. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம், பத்தாது, எனக்கு நான் ரொம்ப பெருசாக எனக்கு வேணும் அப்படின்னா இந்த உள்ளே போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது. 16,500 ரூபாய் இந்த பேக்கு. வெறும் 4,125 ரேட் தாங்க. எவ்வளோ பெரிய பேக் பாருங்க. ஸோ நீங்கள் எங்கன்னா ஃபாரின் ட்ரிப்பு போகிறீங்க ஃபேமிலியோட, இல்லை எங்கன்னா போகிறீங்கன்னா இதெல்லாம் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போனால் ஜஸ்ட்டு 4,125 ரூபாய் தான். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை பேக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வருங்க ஸ்கை பேக்ஸ். ஸோ ஸ்கை பேக்ஸும் விஐபியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மிக்ஸ்டாக இருக்குது. இதெல்லாம் இந்த ரேட்டு தான் பாருங்க. இந்த பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா எம்ஆர்பி, 3,875 ரூபாய் ஸ்கை பேக்ஸ். ஸோ வேற லெவல், செம்ம ட்ரீட்டு. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு நல்லா ஒரு பெஸ்ட்டான ரீகேஸ் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ பெஸ்ட்டு போடுறாங்களா, என்னோடத்தில் பாதி இருக்குங்க. ஸோ செம்ம ஒர்த்து. இதுவும் ஸ்கை பேக்ஸ் தான். இதோட காஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் 3,625 ரூபா தான்.
ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பேக்ஸு எல்லாமே பிராண்டட் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணுறாங்க. பேக்கும் இவங்ககிட்ட இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூட் கேஸும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை டேரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையோ இல்லை கான்டாக்ட் பண்ணி எனக்கு கொரியர் பண்ணுங்கன்னா கேட்டால் பாசிபிள் கிடையாது. ஏன்னா எனக்கு யூடியூப்பில் பேசுகிறதையே அவங்களால முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அவைல் பண்ணிக்கங்க. இவங்ககிட்ட இந்த பிராண்டே இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறையா வச்சுருக்காங்க. குடோனில் இன்னும் நிறையா இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க சேர்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸு. அப்படியே வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபுல்லாக பேக் தான். தெரியுதா பேகு? சும்மா அப்படியே அந்த சந்திரமுகி படத்தில் நம்மளோட ஜோதிகா மேம் காட்டுவாங்களே ஒட்டியானம், அந்த மாதிரி காட்டுற வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸ் தான், எல்லாமே பிராண்டட் பேக்ஸ் தான். ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி பிராண்ட்லாம் முதற்கொண்டு இருக்குங்க. ஸோ இது பாருங்க, ஸ்கை பேக்ஸ் 10,000 சில்லற. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளே இல்லை. 10,000 தராங்க. சாரி, 10,000 ரூபாய் காசு 2,000 ரூபாய்க்கு தராங்க. 2,000 ரூபாய்க்குலாம் தாராளமாக வாங்கலாம். ஸோ இப்படி வாங்கிட்டு நம்ம பாட்டு ஜாலியாக போகலாம். ஸோ செம்மையாக இருக்குல்ல? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து சீக்கிரமாக அவைல் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட பேக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ளாஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட்ஸு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டில் சொல்லுவாங்க, அந்த கெட்டில்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடோனில் வச்சுருக்காங்க. கேஸ் ஸ்டவ் முதற்கொண்டு இவங்ககிட்ட இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்னிங் வந்து 10 to ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock வரையும் உங்களோட குடோன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தேவையான சீக்கிரமாக கம்மி ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க. அந்த சைடு பாருங்களேன், அந்த சேர்ஸ்லாம் பாருங்கள். அந்த சேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250, 200-250க்கு வந்து சேர்ஸ்லாம் பாசிபிளே கிடையாது. இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரோடு சைடில் போட்டு விற்பாங்க, அவங்களே 400 ரூபா 450 ரூபாய்க்கு விற்பாங்க. பட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான சேர்ஸ் எல்லாமே இருக்குது. 250 and 200க்கு மட்டும்தான் அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. லாட்டாக ஆஃபீஸ்க்கு வாங்குறவங்க வாங்கினா வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனுக்கு அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே டாப் லோடு தான் இருக்குது. இப்போதைக்கு இவங்ககிட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜோட ரேட்டு வந்து 11,500 ரூபா சொன்னோம். அதே ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தராங்க. 11,500 ரூபா, 13,500 ரூபா, 10,500 ரூபா, 14,500 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிலோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ. இதோட காஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கு, மற்றது எல்லாமே டாப் லோடு ஆட்டோமேட்டிக்கு. மாடல் வைஸ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம விசிட் பண்ணால் மினிமம் 18,000 ரூபாயில் இருந்து 22,000 ரூபா வரையும் இருக்கும். இதெல்லாம் 11,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா பாசிபிளே கிடையாது. ஆனால் நம்ம அபு பிளாஸ்டிக்கில் கிடைக்குது. ஸோ வந்து மறக்காமல் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இது வந்து கோத்ரேஜ். இதுவும் கோத்ரேஜ். இது என்ன பிராண்டு? இதுவும் கோத்ரேஜ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் பிராண்ட் தான். இது இவங்ககிட்ட இருக்கிற ஃபுல் ஸ்டாக். ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. என்ன சைஸ்க்கு வேணுமோ இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுன்றதை வந்து வாங்கிங்க. ஃப்ரண்ட் டோரு டாப் டோரு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு டாப் டோர் காட்டியிருக்கேன். உள்ளே இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைட் டோரும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 11,500 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள்னு சொல்லியிருக்காரு நம்ம அபு பிளாஸ்டிக். ஸோ டேரெக்டாக வாங்க. மாதவரம்ல இருக்குது உங்களோட ஒர்க் ஷாப்பு, சாரி குடோனு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, இங்கே வந்து பாருங்களேன், டிவி ஃபிலிப்ஸ் 43 இன்ச்சு ஆண்ட்ராய்டு. இந்த டிவியோட காஸ்ட் என்ன காஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மினிமம் நம்ம வெளியில் போய் வாங்கினா 35 to 40 அப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ஆனால் நம்ம பிரதர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,000 ரூபாய்க்கு தராங்க. இதே சைஸ் 43 இன்ச்சு சைஸ்லேயே இந்தியன் பிராண்டில் இது பாருங்க, வெறும் 16,500 ரூபா. சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். 16,500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிவி, 43 இன்ச்சு டிவி வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பிரதரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ரூபா. நீங்கள் இந்த பிராண்ட் வேணாம், எனக்கு இந்தியன் வேணாம், நான் பிலிப்ஸ் போகிறேன் அப்படின்னா 24,000 ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி 4K ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து என்னெல்லாம் காட்டணுமோ அதெல்லாம் காட்டேன். இவங்ககிட்ட இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலரு, டவர் ஃபேனு, நார்மல் ஃபேனு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அயன் பாக்ஸு, அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறையா வச்சுருக்காங்க. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி
உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இது வந்து ஆன்லைன் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணுறீங்க, இது அதை அங்கேருந்து லோட் பண்ணி கொண்டு வரணும். இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். டேரெக்டாக ஃபேமிலியோட வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை அள்ளின்னு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மார்ட்டின் காட்ராப்ல இருந்து. பாய். யாவா